எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்ஸாம்ஸ் வருது, ஹாஃப் இயர்லி எக்ஸாம். ஆனால் படிக்கவே முடியலை. ஐயோ, படிக்கிறதுனாலே பயமாகவும் பதட்டமாகவும் இரிட்டேட்டிங்காகவும் இருக்குது, தூக்கமாக வருதுன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு டிப் சொல்கிறேன், கேட்டு பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் படிக்க. நீங்கள் அப்படி உங்களுக்கு படிக்கவே முடியல, இப்போ படித்தா ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு மைண்டை செட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம ரொம்ப நேரம்லாம் படிக்க வேணாம், ஒரு 5 மினிட்ஸ் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ் படிக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த 5 மினிட்ஸ் படிக்க ஆரம்பிக்கையிலேயே உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி வந்துடும். அந்த 5 மினிட்ஸ்லேயே உங்கள் மைண்ட் டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும். ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த போர்ஷனை ஃபுல்லாக கவர் பண்ணிடலான்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் உட்காந்து ஹாப்பியாக படித்து அதை முடிச்சிடுவீங்க. முடித்தோன்னு நீங்களும் ஹாப்பி ஆகிடுவீங்க. இதே மைண்ட் செட் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப், ஹார்ட் ஒர்க் எடுக்கிற ஃபஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இன்னொன்று ஐ கேன் டூ இட், எனக்கு பாசிபிள், ஐ கேன் அப்படின்ற கோட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் முன்னேறி போகையில் நிறையா பேர் உங்களை தடுக்கிறதுக்கு பேட் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. உன்னால் முடியாது, இவன்லாம் எதுக்குமே லாய்க்கில் இப்படி தான் இருப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உங்களோட பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் என்னால் முடியுன்றது மட்டும்தான் உங்களை சக்ஸஸில் கொண்டு போய் நிப்பாட்டும். ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், பி பாசிட்டிவ். கடவுள் துணையோடு நீங்கள் சக்சீட் ஆவீங்க, அது நிச்சயம். ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க மறந்துடவே மறந்துடாதீங்க.